இன்றைய தலையங்கம் உலக ஹாக்கி போட்டியில் முதல் முறையாக நடுவர்களாக 4 பெண்கள் நியமிக்கப்பட்டுள்ளார்கள். ஆணுக்கு பெண் இங்கே இளப்பிள்ளை காண் என்று மகாகவி பாரதியார் அன்று பாடிய அவருடைய கனவின் வெளிப்பாடு இப்போ எல்லா துறைகளிலும் நனவாக தொடங்கிவிட்டது. முப்படைகளிலும் கூட இப்போது பெண்கள் கோலோச்சுகிறார்கள். எல்லா வேலைகளிலும் பெண்கள் முடிசூடா ராணிகளாக வலம் வந்து கொண்டிருக்கிறார்கள். ஆனால் விளையாட்டில் அவர்கள் கால் தடம் பதிக்க சற்று காலதாமதம் ஆனது. ஒலிம்பிக்கில் கூட பெண்களுக்கு என பல விளையாட்டுகளில் தனி போட்டிகள் நடத்தப்படுகிறது. விளையாட்டுத் துறையில் எப்படி ஆண்கள் வீரர்களாக இருக்கிறார்களோ அதுபோல அனைத்து விளையாட்டுகளிலும் பெண்கள் வீராங்கனைகளாக இருக்கிறார்கள். ஆனால் நடுவர்களாக மட்டும் பெரும்பாலும் ஆண்களே இருந்தார்கள். ஏனெனில் விளையாட்டு வீரர்களாக இருந்துவிடலாம். நடுவர்களாக இருப்பதற்கு உடல் வலிமை அதிகம் தேவைப்படும். அதிலும் குறிப்பாக கால்பந்து, ஹாக்கி போன்ற விளையாட்டுகளில் வீரர்களை விட நடுவர்கள் தான் ஆட்டத்தை உன்னிப்பாக கவனித்து கொண்டே நாலாபுறமும் மின்னல் வேகத்தில் ஓடிக்கொண்டே இருக்க வேண்டும். விளையாட்டு சரியான முறையில் நடந்து கொண்டிருக்கிறதா, ஏதாவது தவறுகள் நடந்தால் அந்த தவறுக்கு எந்த வீரர் பொறுப்பு, முடிவுகள் துல்லியமாக மதிப்பிடப்படுகிறதா என்பதையெல்லாம் பார்த்து கொண்டே ஓட வேண்டியது நடுவர்களுடைய பொறுப்பு தான். அத்தகைய நடுவர்கள் பொறுப்பில் முதல் முறையாக கடந்த செப்டம்பர் 30 முதல் நவம்பர் 2 வரை இந்தியாவிலும் இலங்கையிலும் நடந்த உலக கோப்பைக்கான பெண்கள் கிரிக்கெட் போட்டியில் முழுக்க முழுக்க பெண் நடுவர்கள் இருந்தனர். 21 வயதுக்கு உட்பட்ட 14வது ஜூனியர் உலகக்கோப்பை ஹாக்கி போட்டி சென்னை எழும்பூரில் உள்ள மேயர் ராதாகிருஷ்ணன் ஸ்டேடியம் மற்றும் மதுரை ரேஸ்கோர்ஸில் புதிதாக கட்டப்பட்டுள்ள சர்வதேச ஹாக்கி ஸ்டேடியத்தில் நடந்து வருகிறது. தமிழகத்தில் முதல் முறையாக நடைபெறும் இந்த போட்டியில் 24 நாடுகள் பங்கேற்றன. இந்த போட்டி மிகவும் விறுவிறுப்பாக நடந்து வரும் சூழ்நிலையில் முதல் முறையாக நடுவர்களாக 4 பெண்கள் நியமிக்கப்பட்டுள்ளது விளையாட்டு உலகத்தையே ஆச்சரியத்தில் பூரிப்படைய வச்சிருக்கு. மெக்சிகோவைச் சேர்ந்த ஆனா எக்ஸலென்ட், இந்தியாவைச் சேர்ந்த தீபா சென்னையில் நடக்கிற போட்டிக்கும், சீனாவைச் சேர்ந்த லியா யாவோ மற்றும் தென்னாப்பிரிக்காவைச் சேர்ந்த அனலிசி ரோஸ்டன் மதுரையில் நடக்கிற போட்டிக்கும் நடுவர்களாக வலம் வருகிறார்கள். இவர்கள் 4 பேருமே ஹாக்கி வீராங்கனைகளாக இருந்தவர்கள். அதிலும் ஆனா எக்ஸலென்ட் 2 குழந்தைகளுக்கு தாய். இது எனக்கு கிடைத்த பெரிய வாய்ப்பு மட்டும் இல்லை, மிகப்பெரிய பொறுப்பாகும் என ஆனா தெரிவித்தார். இந்திய பெண் நடுவரான தீபா சென்னையைச் சேர்ந்தவர். தீபா இதுவரை ஆசிய கோப்பைக்கான விளையாட்டுப் போட்டிகளிலும் ஆசிய விளையாட்டுப் போட்டிகளிலும் நடுவராக பணிபுரிந்தாலும் உலக கோப்பைக்கான போட்டியில் இதுவே முதல் முறை. இது எனக்கு பெரிய சாதனை, என்னுடைய திறமையை நிரூபித்து காட்டுவேன் என்று கூறிய தீபா, ஹாக்கி விளையாட்டு மைதானத்தில் நாங்கள்தான் தலைவர்கள், நுட்பமாக கவனித்து முடிவுகளை மிக வேகமாக எடுக்க வேண்டும் என்றார். ஆக உலக ஜூனியர் ஹாக்கி போட்டியில் முதல் முறையாக பெண் நடுவர்கள் நியமிக்கப்பட்டிருப்பது சென்னையிலும் மதுரையிலும் நடக்கும் போட்டிகளுக்கு தனிச்சிறப்பாக அமைந்துள்ளது. வீரர்களின் வேகத்துக்கு மேலாக மின்னல் வேகத்தில் பெண் நடுவர்கள் இங்கும் அங்கும் 60 நிமிடங்கள் ஓடிக்கொண்டு முடிவுகள் எடுப்பதும் அவர்களின் விசில் சத்தம் கேட்பதும் நமது விளையாட்டு ரசிகர்களுக்கு கண்கொள்ளா காட்சியாக அமைந்திருக்கிறது.